அன்புக்குரியர்களே வணக்கம், வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ ஆல். எருசலேமும் அல்லஸ்கா மசூதியும் என்கிற அந்த தலைப்பில் இந்த நாளில் இந்த வீடியோவில் ஒரு சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். வரலாற்றில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1400 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த அல்லஸ்கா மசூதி என்பது தற்போது யூதர்களுடைய கைவசம் அது நின்று கொண்டிருக்கிறதை நாம் காண முடிகிறது. ரமலான் பண்டிகையை கொண்டாட முடியாமல் அல்லஸ்கா மசூதிக்குள் உள்ளே நுழைய முடியாதபடிக்கு தொழுகைக்கு வந்த இஸ்லாமிய மக்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். இது இந்த 2026 நாம் காண்கின்ற ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடந்து கொண்டிருக்கிறபடினாலே அந்த அல்லஸ்கா மசூதிக்குள் நுழைவதற்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. இது ஒரு விஷயம். அப்படி அனுமதி கிடைக்காதபடினாலே முதல் தடவையாக அந்த இஸ்லாமிய மக்கள் ரோடுகளில் நின்று தங்களுடைய அந்த ரமலான் தொழுகையை நடத்தினார்கள் என்று இந்த நாளில் நாம் காண முடிகிறது. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், மெல்ல மெல்ல அல்லஸ்கா மசூதியானது இஸ்ரேல் கண்ட்ரோலில் அது சென்று கொண்டிருக்கிறது என்கிறதை நாம் காண முடிகிறது. அதாவது கிறிஸ்தவர்கள் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த அல்லஸ்கா மசூதி அங்கே இருந்தாலும் ஒன்றுமில்லை, அது மாற்றப்பட்டாலும் அதனாலே கிறிஸ்தவர்களுக்கு எந்த லாபமும் இல்லை. அதனாலே அதை பற்றி அதிகமான சிந்தைகளை, அதை பற்றின அதிகமான கேர்கள் கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொள்வதில்லை. அந்த மசூதி அங்கே மாற்றப்பட்டு ஒருவேளை யூதர்கள் அங்கே அந்த 3ஆம் தேவாலயத்தை கட்டுகின்ற விஷயத்துக்கு நேராக கடந்து செல்கிறார்கள் என்று சொன்னால் அப்பொழுது இன்னொரு விஷயம் நடக்கும். அது உலகம் முழுக்க இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு சாதகமான விஷயம். அப்படி சாதகமான விஷயம் என்று சொல்லும் பொழுது அது அவருடைய 2ஆம் வருகை, மத்திய வானத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் வருவார் என்கிற அந்த விஷயம் பூமியிலே நடக்கும். ஸோ இந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே அந்த மசூதி மாற்றப்பட்டு அங்கே அவர்கள் 3ஆம் தேவாலயம் கட்டுகின்ற அந்த பணிகளுக்கு அவர்கள் கடந்து செல்வார்கள். இது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. இதுக்கு அந்த அல்லஸ்கா மசூதி என்பது அங்கிருந்து மாற்றப்படுவது என்கிறது இன்னும் நிறைய யுத்தங்கள் ஒருவேளை வரலாம் என்று நாம் யூகிக்கலாம். அதனால தான் அந்த அல்லஸ்கா மசூதி குறித்து நாம் இந்த நாளில் பேசக்கூடிய ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. மற்றபடி கிறிஸ்தவர்களுக்கு அதை குறித்து எந்த ஆட்சேபனைகளும் இல்லை. அது இருக்கலாம், அது இல்லாமலும் இருக்கலாம். அது தேவ சித்தம் என்றுதான் நாங்கள் அதை எடுத்துக்கொள்வோம், அருமையானவர்களே. அதனால இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் விரோதிகள் கிடையாது. என்ன, அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு இந்த யூதர்கள் கட்ட இருக்கின்ற இந்த 3ஆம் தேவாலயம், கிறிஸ்தவனுடைய அந்த 2ஆம் வருகையும், இது போன்ற விஷயங்கள் அந்த இடத்துல தான் மையம் கொண்டு அது நிறைவேறும். அதனாலே அதை குறித்து பேசக்கூடிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் உள்ளோம். இப்போ இந்த அல்லஸ்கா மசூதியுடைய அந்த முன் வரலாறு என்று நாம் பார்க்கும் பொழுது இதை அப்துல் மாலிக் என்கிறவர் கட்டி எழுப்புகிறார். கிபி 705 715 காலங்கள் ஒரு ஹாலாகத்தான் கட்டினார்கள். அதன் பிறகு மெல்ல 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 மீண்டும் அதையும் மசூதியாக மாற்றினார்கள். 3000 பேர் அதுக்குள்ளாடி உட்கார்ந்துருக்கலாம். நல்ல அருமையான கலை நயமான ஒரு மசூதி தான். உண்மையிலேயே பார்ப்பதற்கு மிகவும் அழகாக ஹை லெவல் டெக்கரேட்டிவாக அந்த மசூதி இன்றும் காட்சி அளிக்கிறது. இந்த மசூதியை காப்பாற்றுவதற்காகத்தான் அல்லஸ்கா ஃப்ளட் என்கிற ஒரு விஷயம் 2023 அரங்கேற்றப்பட்டது. ஹமாஸ் தீவிரவாதத்தை கையில் எடுத்து அதை மேற்கொள்ளலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் முடியாமல் போயிட்டு மெல்ல மெல்ல அல்லஸ்கா மசூதியை ஹமாஸ் போன்ற தீவிரவாத குழுக்களால் காப்பாற்ற முடியவில்லை. இன்றைக்கு பாருங்க, முழுக்க இஸ்ரேலுடைய கண்ட்ரோலுக்கு அது வந்துச்சு. ஒருத்தரை கூட அவர்கள் உள்ளே விடவில்லை. எல்லாரும் வெளியிலே தொழுகையை செய்தார்கள். அதைத்தான் நீங்கள் என்னுடைய அந்த பேக் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்டர்செப்டர் மூலம் ஈரானிலிருந்து வருகின்ற மிசைல்கள் எல்லாம் வானத்திலேயே எரித்து அழிக்கப்படுகிறது. அதனுடைய மீதி பாகங்கள், துகள்கள் சிலதெல்லாம் இப்போ இந்த மசூதி மேலே விழுகிறது. ஒரு பேலஸ்டிக் மிசைல் ஆனது அந்த காம்பவுண்ட் கிரவுண்டிலேயே விழுந்திருக்கிறது. இப்படி இந்த பேலஸ்டிக் மிசைலுடைய பாகங்களும் உடைந்து இந்த அல்லஸ்கா மசூதி மேலே விழுகிறபடினாலே சேதங்கள் அடைந்து கொண்டிருக்கிறது. முதல்ல இருந்த அந்த முழுமையான அந்த பொலிவு, ஜொலிப்பு தற்போது அதிலே இல்லை. ஈரான் அதை பாதுகாப்பதற்காகத்தான் அல்லஸ்கா ஃப்ளட் என்கிற ஒரு ஆபரேஷனை 2023 செய்தது. இப்பொழுது அதே ஈரானிலிருந்து கடந்து வருகின்ற ஏவுகணைகள் அந்த மசூதிக்கு சேதமாகவும் அமைந்து விடுகிறது. பாருங்க, காலம் எப்படி மாறி போயிட்டு என்பதை நீங்கள் இங்கே சிந்திக்க முடியும். இது எல்லாமே பைபிளிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை முன் அடையாளமாக நிறுத்துகிறதை நாம் காண முடிகிறது.
இந்த மசூதியினுடைய முன்கால நிலைமை என்று நாம் மீண்டும் பார்க்கும் பொழுது ஒரு 2 பூகம்பங்களை அது சந்தித்தது. கிபி 746 மற்றும் கிபி 1033 காலங்களில் 2 பூகம்பங்களை அது சந்தித்தது. 2 பூகம்பங்களை சந்தித்த பிறகும் அதில் கொஞ்சம் டேமேஜ் இருந்துச்சு. அதையெல்லாம் இஸ்லாமியர்கள் சரி செய்தார்கள். சரி செய்து மீண்டும் அதை ரினிவல் செய்து அங்கே தொழுகை நடத்த ஆரம்பித்தார்கள். இன்னொரு ஹைலைட் விஷயம் என்னவென்று சொல்லும் பொழுது கிபி 1099 1187 வரையிலும் சிலுவை போர் வீரர்கள் இதை ஆக்கிரமித்தார்கள். சிலுவை போர் வீரர்களுக்கு என்ன ஒரு எண்ணம்னா, அது கிறிஸ்தவர்களுடைய இடம், இயேசு கிறிஸ்து அங்கே தானே பிறந்தாரு, அதனால் அது கிறிஸ்தவர்களுக்குரிய இடம், அதனால் அதை அரேபியர்களிடத்திலிருந்து பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சிலுவை போரை அவர்கள் ஆரம்பித்தார்கள். போப்பாண்டவர் அர்பன் II என்கிறவருடைய தலைமையில் அது மெருகூட்டப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டு மார்பில சிலுவை அடையாளத்தை பதித்து கையில் பட்டயம், ஈட்டி, தடி, கம்பு கையில் கிடைச்சது எல்லாத்தையும் எடுத்து வந்து ஜெருசலேமுக்கு விரோதமாக ஒரு படை வந்தது. இதை செய்தது ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அதை செய்தார்கள். அதை எப்படியாவது மீட்டெடுக்கலாம் என்று சொல்லி அதுதான் சிலுவை போர் என்று சொல்லி வரலாற்றில் நீங்கள் பார்க்க முடியும். ஜெருசலேமை மீட்பதற்காக அதை அவர்கள் செய்தார்கள். அவர்கள் ஜெருசலேமை பிடித்து கிட்டத்தட்ட ஒரு 88-90 வருடங்கள் தங்களுடைய கண்ட்ரோலில் அதை வைத்திருந்தார்கள். டோம் ஆஃப் த ராக்குக்கு வேறொரு பெயர் வச்சாங்க, டெம்பிளம் டோமினி என்கிற பேர் வச்சாங்க. இது ஒரு லத்தீன் வார்த்தை. அதற்கு என்ன அர்த்தம்னா டெம்பிள் ஆஃப் த லார்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மசூதிக்கு பேரே மாற்றிட்டாங்க பாருங்கள், டோம் ஆஃப் த ராக்கை அப்படி மாற்றி அவர்கள் தங்களுடைய கண்ட்ரோலில் வைத்து அதை ஒரு கிறிஸ்டியன் சர்ச்சாக மாற்றினார்கள். ஆனாலும் ரொம்ப காலம் அது நடக்கவில்லை. ஒரு 88-90 ஆண்டுகள் தான் அதை தங்கள் கண்ட்ரோலில் அவர்களால் வைக்க முடிந்தது. ஆனால் இது தீர்க்க தரிசனத்தில் இல்லாத ஒரு விஷயம். ஜெருசலேமை திரும்ப ஆண்டவர் யூதர்களுடைய கையில் தான் ஒப்புக் கொடுப்பார். அவர்கள் தான் மீட்டெடுத்து 3ஆம் தேவாலயத்தை கட்டுவார்கள். ஜெருசலேம் மீண்டும் தன் ஸ்தானத்திலே கட்டப்படும் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் யூதர்களை மையமாக வைத்து தான் இருக்கிறபடினால அந்த சிலுவை போர் வீரர்களுடைய முயற்சி நடைபெறவில்லை. அதை ஆண்டவர் என்ன செய்தார்? அழித்து போட்டார் என்று நாம் வரலாற்றில் காண்கிறோம். ஆக சிலுவை போர் வீரர்களை மீண்டும் சலாதின் அப்படிங்கிறவர் படையெடுத்து வந்து அவர்களை ஜெயிக்கிறார். இந்த சலாதின் என்கிறவர் அவரும் ஒரு இஸ்லாமியர் தான். ஆரம்ப காலத்தில் சலாதின் என்கிறவர் குர்திஷ் கமாண்டராக இருந்தார். அவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடராகவும் இருந்தார். இவர் முதலாவது எகிப்தின் மேல் படையெடுத்து எகிப்தியின் சீரியாவையும் வென்றெடுத்து பின்பு ஜெருசலேமில் படையெடுத்து ஜெருசலேமை சிலுவை போர் வீரர்களிடமிருந்து அதை மீட்டு கொண்டார். அவருடைய சலாதின் அப்படிங்கிறவருடைய அந்த ஃபுல் நேம் என்பது சலாதின் யூசுப் இபன் அயூப் என்பது அவருடைய ஃபுல் நேம் ஆகும். ஸோ சலாதினுடைய கையில் வந்த பிறகு மீண்டும் அதை அவர் என்ன செய்தார்? பொலிவுற செய்தார். குறிப்பாக இந்த 2026 ரமலான் தடை போடப்பட்டபடினால ஒரு இஸ்லாமியர்கள் கூட அங்கே நுழைய முடியாமல் போனது. ரோடு ஓரங்களில் நின்று அவர்கள் தொழுகை செய்யக்கூடிய ஒரு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். ஈரானின் ஏவுகணை பாகங்கள் பாருங்க, தன்னை சுடும். ஈரான் தான் இந்த மசூதியை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தது. ஆனால் இப்போ ஈரானுடைய ஏவுகணைகளே அந்த மசூதியை தாக்க ஆரம்பித்து விட்டது. கடந்த நாட்களில் எல்லாம் சாலமன் டெம்பிள் இருந்த அந்த இடத்தை இந்த மக்கள் நினைவு கூர்ந்து மேற்கு சுவரில் தங்களுடைய தலைகளை முட்டி முட்டி அழுதார்கள், ஜபித்தார்கள். இந்த இடம் எங்களுக்கு வேணும், நாங்கள் 3ஆம் தேவாலயம் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஜபித்தார்கள். ஆனால் இந்த முறை அது கைகூடுனது. பாருங்க, இஸ்ரேலுடைய இராணுவம் அல்-அக்ஸா மசூதியை சுற்றி நின்று கொண்டிருக்கிறது. கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. பார்த்தீங்களா, IRGCயினுடைய ஏவுகணைகள் அதிகமாக மசூதி வளாகத்துக்குள் விழுந்தபடினாலே அதை காரணமாக வைத்த இஸ்ரேல் இராணுவம் அங்கே சுற்றி நின்று தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் அதை கொண்டு வந்தது. பாருங்க, ஒரு காலத்தில் அவங்க பின்னாடி நின்று சுவரில் முட்டி முட்டி அழுதார்கள். பார்த்தீங்களா, யூதர்களுக்கு ஒரு ஜெயம் கைகூடி வருகிறதை நீங்கள் அங்கே பார்க்க முடியும். குறிப்பாக இந்த மசூதியை கொண்டோ அல்லது யூதர்கள் கட்டப்போகின்ற 3ஆம் தேவாலயத்தை கொண்டோ கிறிஸ்தவர்களுக்கு எந்த லாபமும் இல்லை. மத்திய வானத்திலே ஒரு வருகை நிகழும். அந்த விஷயத்தை மையமாக வைத்துத்தான் எருசலேமை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை நாங்களும் பேசக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவனுடைய பேரரசு, the kingdom of God, thy kingdom come, thy will be done in earth என்கிற அந்த வார்த்தை பூரணப்பட்டு நிற்கும். அதில் சிங்கம் புல்லு தின்னும், மக்கள் தின்னும்,
உலகமே சைவமாக மாறும். அசைவத்திலிருந்து உலகம் சைவத்துக்கு மாறும். அப்படி சைவத்துக்கு மாறும் பொழுது எந்த விதமான சண்டைகளும் குழப்பங்களும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் இருக்காது. அது ஒரு பூர்வீக யுகம், தெய்வீகமயமான ஒரு யுகம், 1000 ஆண்டுகள். இதை நோக்கிய பயணம்தான் கிறிஸ்தவர்களின் பயணம். யூதர்களும் கடைசியில் அந்தி கிறிஸ்துவனுடைய பிடியிலிருந்து மாற்றப்பட்டு அவர்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். ஸோ யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ரெண்டுமே இணைந்து அந்த யுகத்துக்கு உலகம் கடந்து சென்றுவிடும். இது நம்புறது கொஞ்சம் சிரமமாக இருக்கிறோம். நம்புறதும் நம்பாததும் அவங்கவுங்க விருப்பம். பிரியமானவர்களே, அன்பானவர்களே, தேங்க்யூ ஆல். காட் பிளஸ் யூ ஆல்.